Exercise 7.3 second third sum. Using the Rolle's theorem, determine the value of x at which the tangent is parallel to x-axis for the following function. இப்போ f of x க்கு ஒரு function கொடுத்திருக்காங்க root of x minus x by 3 where x belonging to 0,9. First இந்த Rolle's theorem verify பண்ணனும்னா மூணு கண்டிஷன் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா அதே ஆர்டர்ல தான் நம்ம என்ன செய்யணும் வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கண்டினியூஸாக இல்லையாங்கிறது செக் பண்ணணும். இப்போது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கிற எல்லா வேல்யூஸ் எந்த வேல்யூஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்மே இல்லை இல்லையா, அதனால் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக எந்த நம்பரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகிறது கிடையாது, டினாமினேட்டர் 0 வர போகிறது கிடையாது. ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அது இன்ஃபினிட்டி ஆகிடக்கூடாது. ஓகேவா, இப்போ இதில் எதுக்குமே இந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் டினாமினேட்டர் 0 ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,9. க்ளோஸ்ட் இன்டர்வல் அது இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த வேல்யூ இந்த லிமிட்டோட இந்த 0வையும் 9ஐயும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகலை, 0 ஆகலை. ஓகேவா, அதான் க்ளோஸ்ட் இன்டர்வல்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸையும் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்னு பார்க்கணும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை தவிர, இப்போ இது ஒரு கர்வ் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை தவிர மீது எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியும், நம்மளால் ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு டேஞ்சன்ட் கண்டிப்பாக வரைய முடியும். ஒரு பாயிண்ட்டில் ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸில் அது மோர் தென் ஒன் டேஞ்சன்ட் வரைய முடியும். அப்போ மோர் தென் ஒன் டேஞ்சன்ட் வர இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியும், நம்மளால் கண்டிப்பாக ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா 0வையும் 9ஐயும் தவிர மீதி எல்லா இடத்துலையும் தான் நம்மளால் ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். ஓகேவா, அதனால் அந்த லிமிட்ஸை கடைசி லிமிட்ஸை விட்டுறணும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுத்தினுடைய ஆன்சரும் ஒன்றா வரணும். இப்போ எஃப் ஆஃப் 0 எடுத்துக்கிறோம், அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 0 மைனஸ் 0/3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 9 எடுத்துக்கங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் 9 மைனஸ் 9/3, ரூட் 9ங்கிறது 3, 9/3ங்கிறது 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் 0வும் எஃப் ஆஃப் 9ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இப்போ கண்டினியூஸ்ன்னு சொல்லியாச்சு, டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லியாச்சு, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. அப்போ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா என்ன செய்யலாம், நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ரூட் எக்ஸ்னு இருக்குது. ரூட் எக்ஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் ஹாஃப்னு அர்த்தம். எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகேவா, அப்போ ஹாஃபுங்கும் போது என்ன செஞ்சிடணும், 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1. இப்போ என்ன ஆகிடும், 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் 1/2. அதாவது இப்போ டினாமினேட்டர் கொண்டு வந்துக்கலாம், 1/2 ரூட் எக்ஸ்னு கொண்டு வந்துக்கலாம். அப்போ ரூட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் x/3ன்னு இருக்குது. x/3ல் 1/3 வெளியில் எடுத்துருங்க கான்ஸ்டன்ட்லேயே. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கும் 1 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் 1/3. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை என்ன செய்யணும், இப்போ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னாகும், 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் 1/3யை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1/2 ரூட் எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க. 1/3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ் 1/3 ஆகிடும். இப்போ இந்த 2ஐயும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், 1/ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ எக்ஸ் வேல்யூ வேணும் இல்லையா, அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க ரெண்டு சைட்லேயும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. எக்ஸ் வேணும்னா என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/4. x is equal to 9/4ன்னு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. therefore critical point c is equal to 9/4. xங்கிறது என்னது, c வேல்யூ. critical point c is equal to 9/4ன்னு கண்டுபிடிச்சாச்சு.